ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஹாஹா துர்ஜன பூரி பாரமதிதாம் பாதோ நிதௌ பாதுகாம். हाहा दुर्जन भूरि भारमतितां पातो निधौ पातुकाम्. एतां पालय हन्त मे विवशतां सम्पृच्छ देवानिमान्. एतां पालय हन्त मे विवशतां सम्पृच्छ देवानिमान्. इत्यादि प्रचुरप्रलापविवशाम् आलोक्य दातामहीम्. इत्यादि प्रसुरप्रलापविवशाम् आलोक्य धातामहीम्. देवानां वदनानि वीक्ष्य परितो दध्यौ भवन्तं हरे. देवानां वदनानि वीक्ष्य परितो दध्यौ भवन्तं हरे. हाहा दुर्जन भूरि भारमतितां पातो निधौ पातुकाम्. एतां पालय हन्त मे विवशतां सम्पृच्छ देवानिमान्. हाहा दुर्जन भूरि भारमतितां पातो निधौ पातुकाम्. एतां पालय हन्त मे विवशतां सम्पृच्छ देवानिमान्. इत्यादि प्रचुरप्रलापविवशाम् आलोक्य दातामहीम्. देवानां वदनानि वीक्ष्य परितो दध्यौ भवन्तं हरे. इत्यादि प्रसुरप्रलापविवशाम् आलोक्य धातामहीं. देवानां वदनानि वीक्ष्य परितो दध्यौ भवन्तं हरे. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஹாஹா ஆ ஐயோ, துர்ஜன பூரி பார மதிதாம் தீயோரின் பெரும் சுமையால் நசுக்கப்பட்டவளும், பாதோ நிதௌ பாதுகாம் கடலில் மூழ்க இருப்பவளுமான, ஏதாம் பாலய இந்த என்னை காத்தருள்வீர், ஹந்தமே விவசதாம் ஐயோ எனது நிலையழிந்த தன்மையை பற்றி, இமான் தேவான் சம்பிருச்ச இந்த வானவர்களிடம் கேளுங்கள். இத்தியாதி பிரச்சுர பிரலாப என்றெல்லாம் பலவாறு மிகுதியாக புலம்பி, விவசாம் மகீம் துயரால் தன்வயம் இழந்திருந்த பூமி தேவியே, தாத்தா ஆலோக்கிய நான்முகன் நோக்கி, பரிதக தேவானாம் சுற்றிலும் நின்ற தேவர்களின் வதனானி வீக்ஷ்ய முகங்களையும் பார்த்து, ஹரே ஓ விஷ்ணுவே திருமாலே, பவந்தம் தத்யௌ உங்களை தியானித்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். हाहा दुर्जन भूरि भारमतितां पातो निधौ पातुकाम्. एतां पालय हन्त मे विवशतां सम्पृच्छ देवानिमान्. इत्यादि प्रचुरप्रलापविवशाम् आलोक्य दातामहीं. देवानां वदनानि वीक्ष्य परितो दध्यौ भवन्तं हरे. பூமி தேவி சென்று புலம்புகிறாள். ஹா ஐயோ ஐயோ, தாங்க முடியவில்லையே, என் கஷ்டத்தை நான் எப்படி சொல்வேன், என்னவென்று சொல்வேன், கொடியவர்களோட பாரம் தாங்காமல் கஷ்டப்படுகிறேன். இப்படியே போனால் கடல் மேலே வந்து பூமி கீழே போய்விடும். நான் சோகக் கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன்.
என்னை நீங்கள்தான் காக்க வேண்டும். என்னுடைய கஷ்டத்தை, அவல நிலையை இந்த தேவர்களிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி பலவாறு புலம்பிய பூமி தேவியையும் நாற்புறமும் இருந்த தேவர்களின் வாடிய முகங்களையும் பிரம்மா பார்த்தார். பிறகு உங்களை தியானம் செய்ய தொடங்கினார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், பூமி தேவி பகவானோட மனைவி தானே, அவள் தானே நேராக சென்று பகவானிடம் கஷ்டத்தை சொல்லாமல் ஏன் பிரம்மா தேவர்கள் மூலமாக செல்கிறாள்? அதுக்கு 2 காரணம் சொல்கிறா. எப்போதும் பகவானை நெருக்கமான அடியவர்கள் மூலம்தான் சென்று பார்க்க வேண்டும். இதை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பூமி தேவி இப்படி செய்கிறாள். இன்னொன்று என்னென்னா, ஸ்ரீதேவி பூமி தேவி 2 தாயார்களும் எப்போதும் பகவானோடு பிரியாமல் ஆனந்தமாகத்தான் இருக்கிறார்கள். இந்த பூமி தேவி யார் அப்படின்னா, நமது பூலோகத்தை ஒரு தேவியாக உருவகப்படுத்தி அவளை நிலமகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நிலமகள் அவள் சென்று தன் கஷ்டத்தை சொல்வதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பூமி தேவி ஒரு பசுவின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மாவிடம் வந்தாள்.